பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமைகள், அவங்களோட அனுபவம் அப்படின்னு பேசும் தலைமை ஒரு அழகிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த வாரம் வங்கித்துறை சார்ந்த ஒரு பயணத்தை பேசும் தலைமை மேற்கொள்ள இருக்கிறது. உலகம் முழுவதுமே சாஃப்ட்வேர் துறையில் தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள், ஏன் இந்தியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வங்கித்துறையில் ஒரு உச்சத்தை தொட்ட, அயல் மண்ணில் ஒரு சிகரத்தை தொட்ட ஒரு தமிழரை தான் இன்றைய பேசும் தலைமை சந்திக்க இருக்கிறது. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவருடைய வாழ்க்கை முழுவதும் அவ்வளவு தன்னம்பிக்கை நிறைந்த சாரத்தை இவருடைய தோள்களில் சுமந்து கொண்டே இருக்கிறார். அதுவும் இல்லாமல் ரொம்ப சுவாரஸ்யமான மனிதரும் கூட. டாப் 10 மனிதர்கள் அப்படின்ற பட்டியலையும் இவருடைய பெயரை பல வெளிநாட்டு வணிக இதழ்கள் சேர்த்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இவருடைய உயரத்தை உங்களால் யூகிக்க முடியும். இவரை பற்றிய ஒரு அழகான தொகுப்பை பேசும் தலைமை வைத்திருக்கிறது. அந்த அறிமுக தொகுப்பை பார்த்த பிறகு பேசும் தலைமை பயணிக்கும். வங்கித்துறையின் விண்ணவர் சீதாராமன் அவர்கள் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் உள்ள தரங்கம்பாடியில் பிறந்தவர். சீதாராமனுடைய தந்தை ஒரு சமஸ்கிருத பண்டிதர். அந்த நாட்களில் தமிழகத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வலுத்து ஹிந்தியை விரட்டியடிக்க ஹிந்தி சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கோ வேலையில்லாமல் போனது. சீதாராமனுடைய தாயார் வீடுகளில் வேலை பார்த்து குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழல். சீதாராமனும் வீட்டினரை கஷ்டப்படுத்தாமல் தன்னை விட ஓராண்டு மூத்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்தும், அதிகாலையில் எழுந்து வீடு வீடாய் பேப்பர் போட்டும், ஹோட்டல்களில் வேலை பார்த்தும், சினிமா போஸ்டர்களை ஒட்டியும் என்று பல்வேறு பொருளாதார கஷ்டங்களுக்கிடையே படித்து பிகாமில் கோல்டு மெடலிஸ்ட் மாணவராக தேர்ச்சி பெற்றார். CA படிப்பை தன் சொந்த முயற்சியாலே படித்து முடித்த சீதாராமனுக்கு ஓமன் நாட்டில் வேலை கிடைத்தது. அதன் பின் கத்தாரில் நலிவடைந்திருந்த தோஹா வங்கியின் தலைமை பொறுப்பை ஏற்று அதன் உயரத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறார். அமெரிக்கர்கள், ஜப்பானியர்கள் என பல நாட்டு வணிகவியல் நிபுணர்கள் இந்த வங்கித்துறை வித்தகரின் கீழே பணியாற்றுகின்றனர். சாதாரண கிராமத்தில் பிறந்து வறுமையான குடும்பத்தில் இருந்து வந்த எனக்கு இந்த உயரங்களையெல்லாம் சாத்தியப்படுத்தியது படிப்புதானே என்று சொல்லும் சீதாராமனின் தமிழில் தன்னம்பிக்கையின் தனித்துவமும் கல்வியின் மகத்துவமும் வெளிப்படுகிறது. வறுமையும் கஷ்டமும் முன்னேற்றத்திற்கு தடையல்ல என்று நிரூபித்திருக்கும் சீதாராமன் மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, வணிகத்துறையின் விண்ணவர், தோஹா வங்கியினுடைய முதன்மை செயல் அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு ஆர் சீதாராமன் அவர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். சுவாரஸ்யமான தன்னம்பிக்கை மனிதரோடு நடைபெறலாம். வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் விஜயன் சார். வங்கித்துறை சார்ந்து வட்டி விகிதங்கள், பணவீக்கம், பொருளாதாரம் இதெல்லாம் தான் பேச போகுது. ஆனால் பேசும் தலைமை. ஆனால் அதை தாண்டி நான் முதல்ல உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது, உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கலைஞன், உங்களுக்குள் இருக்கக்கூடிய புதைந்து இருக்கக்கூடிய அபாரமான தமிழ், அதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்தொரு கோவிலும் இல்லை, குலனருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலை பயில் தெளிவு, கட்டுரை வன்மை, நில மலை நிறைகோல் மலர் நிகர் மாட்சியும், உலகியல் அறிவோடு அமைபவன் ஆசிரியன் என்று ஆசிரியப்பாவிற்கு இலக்கணம் வகுத்தான் நன்னூன் பவனந்தி முனிவர். கலைஞன் என்ற முறையிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்னுடைய பேராசிரியர். அவரை பற்றி சொல்லணும்னா, தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள், அவள் தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தாள், தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள், தரணியெல்லாம் புகழ்பரப்பும் தாயென வந்தாள், தமிழ் தாயென வந்தாள், மணி முடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும், திருவடியில் சிலம்போசை பாட்டு செய்க்கும், அணி முத்து மாலை 8 தொகையாகும், அவன் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும், திருக்குறளாகும், புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள், பொன்மேனி அலங்கார சீதனங்கள், கலை மங்கை இதழிந்தும் புன்னகைக்கே விலையேது தலை தாழ்த்தி வணங்கிடுவோம், நாம் வணங்கிடுவோம். ரொம்ப அபாரமான விஷயம் சார். இவ்வளவு கலைஞன் இருக்கிறப்ப நீங்க ஜிடிபி, பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த கலைஞனை இன்னும் எப்படி உயிர் போட வச்சிட்டு இருக்கிறீங்க சார்? கலை உணர்ச்சி என்பது உங்களுடைய ஒரு உந்துதல். கலை என்பது வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம். அதை பிரிச்சு பார்க்கவே முடியாது. எப்படி நம்ம சாப்பாட்டில் உப்பு, உரப்பு, துவர்ப்பு, இனிப்பு இருக்கோ, அது மாதிரி கலை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க.
ஒரு எந்த தொழில் செஞ்சாலும் சரி, ரைட் ரைட். ஹிருதயத்தால் இணைக்கப்பட்ட ஒரு ம். ஒரு துறை வந்து கலை. ஓ. மூளையும் ஹிருதயமும் கலந்து ஒருங்கிணைந்து எந்த செயலை செஞ்சாலும் அது சரியா அமையும். ஆ, ஓ. ஹிருதயத்தை தூண்டிவிடக்கூடிய பேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ம். அது கலைக்குத்தான், கலையை நேசிப்பவர்களுக்குத்தான் அது பொருந்தும். ம். அவர்கள்தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூட சொல்லுவாங்க சில சமயம். ம். இந்த பேஷன்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு எந்த துறையில இருந்தாலும் சரி, ரைட் ரைட். இது வங்கி துறையா இருக்கட்டும் அல்லது வந்து நடிப்பு துறையா இருக்கட்டும், ஹார்ட் மைண்டும் வில் சிங்க்ரனைஸ் ஆங்கிலத்தை சொல்லணும்னா. ம். அப்போ வந்து அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக தான் அமையும். கலை உணர்ச்சி ஒருவனை உத்வேகத்தை அதிகரிக்கும், ஓ ஓ. அவனுடைய முழு முயற்சியாக இருக்கும். ரைட் ரைட். அதனால தான் கலை என்னுள் புதைந்திருக்கிறது. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றிக்கு ஒரு அடிக்கல் என்று கூட சொல்லலாம். தோஹா வங்கியினுடைய முதன்மை செயல் அதிகாரியாக வந்திருக்கிறீங்க. இவ்வளவு உச்சத்தை தொட்ட நீங்க உங்களுடைய ஆரம்ப காலத்தை நேயர்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி சார். நிறைய இளைஞர்களுக்கு வந்து நான் ஏழையா இருக்கிறேன், அப்பா வசதியா இல்லை அப்படின்ற ஒரு கவலைகள்லாம் இருந்துட்டே இருக்கிறப்ப நீங்க நிறைய இடங்கள்ல சொல்றீங்க வறுமை எனக்கு கிடைத்த வரம் அப்படின்னு சொல்றீங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்ன வறுமையை நீங்க கொண்டாடுறீங்க சார்? பசிச்சா தானே சாப்பிட முடியும் இல்லையா? உங்களுக்கு எல்லாமே கையில் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு முயற்சியே தேவையில்லையே. முயற்சி திருவினையாக்கும். அந்த தேவை எனக்கு புரிந்தது, அந்த பசி எனக்கு தெரிந்தது. என்னுள் இருந்த வேகங்கள், கோபங்கள், தாபங்கள், வீச்சுகள், எதிர்வீச்சுகள் என்னை மாறுபட்ட மனிதனாக காண்பித்தது என்னுள்ளே. அதற்கு காரணம் எனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள். வறுமை என்பதை ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் பார்த்தேன், வரப்பிரசாதமாகத்தான் நான் பார்த்தேன். வறுமையில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணமே கூடாது. உலகம் எல்லோருக்கும் பொது, நேரம் எல்லோருக்கும் பொது. உண்மையை மறைக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பசிச்சா தான் சாப்பிட்றோம். சாப்பாட்டின ருசி உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? உங்களுக்கு பசி இருந்தா தானே. வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த பொழுது என்னுடைய சிந்தனைகள், சவால்களை நான் பார்க்கின்ற பொழுது சிந்தனைகளுடைய விஸ்தாரணம் என்னுள் தெரிந்தது. அதற்கு தகுந்தவாறு என்னை மாற்றியமைக்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே நான் இணைத்தேன். அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய கோட்பாடுகளை நான் அமைத்தேன். ஆனா உங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல எந்த அளவுக்கு வறுமை இருந்தது சார்? நீங்க நிறைய இடங்கள்ல அவ்வளவு ஒரு இளைஞன் அவ்வளவு வறுமையெல்லாம் முட்டி மோதி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய இளமை காலத்துல வறுமை எப்படி இருந்ததுங்க? என்னையோ என்னுடைய தாய் தந்தையரையோ என்னோட குடும்பத்தில் பார்த்த உடம்பு ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரு சம்ஸ்கிருத ஆசிரியர், ஒரு ஹிந்தி பண்டிட். 1969 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது அவருக்கு வேலை போயிடுச்சு. இப்போ 4 குழந்தைகளை வச்சுட்டு அந்த சமயத்தில் போய் ஒரு குடும்பத்தை சமாளிக்கணும்னா அதனுடைய பரிமாணங்கள் வேறு. எந்த அளவுக்கு வறுமை இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 3 பசங்களை படிக்கணும், ஒரு பொன் குழந்தை வீட்டில் இருக்குன்னா அதுதான் எங்களுடைய தாய் தந்தையருடைய நிர்பந்தம். எல்லாரும் படித்தோம், நல்ல வேலைக்கு வந்தோம், எல்லாம் நல்லா இருக்கோங்கிற போது இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் கல்வி செல்வம் தான். மற்றபடி இப்போ என்னுடைய சிறு வயதில் நான் வந்து புஸ்தகம் வாங்கிறதுக்கு சக்தி இல்லை, அதே மாதிரி நல்ல துணிமணிகள் வாங்கணும் சக்தி இல்லைங்கிற பொழுது இந்த அப்பா அம்மாவை நம்ம எதுக்கு தொந்தரவு பண்ணணும், நானே முயற்சி செஞ்சேன். சிறு தொழில் செஞ்சேன், கடையில் வேலை பார்த்தேன், பாடம் சொல்லி கொடுத்தேன். 9ஆம் படிக்கும் போது 10, 11, 9வது படிக்கிறப்ப 10ஆம் வகுப்பு 11ஆம் கணக்கு சொல்லி கொடுப்பேன். அதன் மூலமாக வர வருமானத்தை வச்சு நான் மட்டும் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அது மாதிரி சில காரியங்களை சந்தித்த சவால்கள் என் வாழ்க்கையினுடைய வித்துக்களாக, அடித்தளமாக அமைந்து விட்டது. எதுவுமே நல்லது தாங்க வாழ்க்கையில், எதுவுமே வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் தான். அதே சமயத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே அதை வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஆட்டிடியூடாக இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். அதனால் வறுமை இருந்தாலும் சரி, வறுமை இல்லாட்டாலும் சரி, எண்ணங்கள், கோட்பாடுகள், கொள்கை ரீதியான செயல்திறன்கள், இவைகள்தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு. கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதெல்லாம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் வெற்றிங்கிறது சர்வசாதாரணம். அந்த பீரியட்ல நீங்க ஒரு சம்பவம் கூட சொல்லுவீங்க. அம்மா வந்து மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னாங்க,
பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாத சூழ்நிலையில் 2 கைகள்லையும் 5 லிட்டரை எடுத்துட்டு ஓடி வந்த ஒரு 9-10 கிலோமீட்டருக்கு வந்த ஒரு பையன். அப்போ என்ன கனவு இருந்தது? ஏன்னா வறுமை தான் இருக்குது, கல்வியில் உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறப்ப என்ன கனவு இருந்தது? அப்போ அந்த இளைஞனின் உள்ளுக்குள்ளே இருந்த கனவு என்ன? உள்ளே ஒரு வேகம். எந்த தாய் தந்தையர்கள் நமக்காக கஷ்டப்படுறாங்களோ அவங்கள மேலே கொண்டு வரணும். அவங்கள நல்ல முறையில் நம்ம வச்சுக்கணும். நானும் வாழ்க்கையில் ஒரு சிறந்த மனிதனாக, பண்பட்ட மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வரும் இல்லையா? எப்பவுமே கடின உழைப்பு வீண் போகாது. பெரிய சிந்தனைகள் இன்னைக்கு வேணா அவங்களால அடைய முடியாம இருக்கலாம், அதை அடையணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலே அதை அந்த எல்லையை நோக்கி தான் நீங்க கடந்து வரீங்க, நோக்கி வரீங்க. அப்போ எனக்கு ஏற்பட்ட எண்ணங்கள் என்னன்னா, சொன்ன மாதிரி கல்வி செல்வம் தான் எல்லா செல்வத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சேன். அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா பெரிய படிக்கணும். ஒரு டாக்டராவோ ஒரு சார்ட் அக்கௌண்ட்டோ ஆகணுங்கிற எண்ணங்கள் அப்பவே இருந்துச்சு எனக்கு. SSLC பாஸ் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லை எனக்கு. ஏன்டா ஏழையா பிறந்துட்டுமே, நமக்கு இந்த எண்ணங்கள் தேவையா நான் யோசிக்கல. எப்பவுமே தொலைநோக்கு பார்வை வேணும் வாழ்க்கையில். வங்கி தொழிலாக இருக்கட்டும் அல்லது சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், தொலைநோக்கு தான் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ரகசியமே. இன்றைய மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புதெல்லாம் என்னென்னா, தொலைநோக்கை பாருங்கள். இன்றைக்கு நாளைக்குன்னு பார்க்காதீங்க. நான் ஆடிட்டர் ஆக போகிறேன்னு அப்போயே சொன்னேன். நான் சார்ட் அக்கௌண்ட்ஸ் படிக்கணுமே. அப்போ எங்கள் அப்பா கேட்டார், எத்தனை வயசுக்கு முடிப்பேன்னார். 24 வயசுன்னு சொன்னேன். அப்போ நான் கஷ்டப்பட போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. அதை கஷ்டமாக நினைக்கலண்ணா, அது இஷ்டமாக நினச்சதுனால என்னுடைய அடித்தளங்கள் செழுமையாக இருந்ததனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய பக்கபலங்களாக இருந்த என் பெற்றோர்கள் என்னை ஊக்குவித்தார்கள் என்று சொல்லலாம். ஒரு கனவுகளை பின்தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு ஓடி இன்னைக்கு ஒரு சிகரத்தில் உட்காந்துருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே நீங்கள் திரும்பி வந்த பாதையை ஒரு இடத்துல கூட நீங்கள் மறக்கலை. அது பல இளைஞர்களுக்கு நிச்சயமாக ஒரு உற்சாகமான ஒரு மருந்தா இருந்துட்டே ஒரு மறக்க கூடாது. கிரேட் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் தொடர்ந்து பேசுறேன். தன்னம்பிக்கை மனிதர், ஒரு சுவாரஸ்யமான மனிதர் அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கையோடு இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்த அதனுடைய ரகசியங்களை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தோஹா வங்கியினுடைய முதன்மை செயல் அதிகாரி. நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருக்கு.